சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் வந்துட்டு பரீட்சைக்காக உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிய இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் பாக்குதுங்க. மதனி பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு அம்புட்டு ஆடம்பர பொருளை கொண்டாந்து இறக்கிருக்கான். பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். தான் புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொன்னாலும் அவன் மனசு பூரா தன்னோட பொண்டாட்டி குழந்தை அப்படின்னு தான் மதனி இருக்கு. இவனை நம்ம இப்படியே விட்ட கூடாது. நம்ம ஏதாவது பேசி ஈசி இவனை நம்ம வழி கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. அதுக்கு ஈஸ்வரி என்ன ஆத்தாச்சி இப்படி பேசுறீங்க? இவங்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? இவங்கிட்ட நம்ம பேச நம்ம நினைத்து என்ன சொல்லிட்டு போனான்னு பாத்தீங்கல்ல, அப்படியே மழுப்புறான். இப்ப போய் நம்ம பேசினாப்புல என்ன நடக்க போகுது? நம்ம வேற ஏதாவது வழிய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சாவித்திரி கேக்குது, என்ன மதனி இவ 2 நாளா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கவும், இவளுக்கு ஏதோ பரீட்சையா அதனால உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஓஹோ இவ படிக்கிறா, இவளை நம்ம படிக்க விடவே கூடாது அப்படின்னு இந்த சாவித்திரி யோசனை பண்ணுது. சரி மதனி, இவளை படிக்காததுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. அப்புறம் பார்த்தா தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரி சும்மா இருக்க முடியாம பின்னாடி போயிட்டு அந்த அவுட் ஹவுஸ்க்கு இருக்கிற ஈபி லைனை கட் பண்ணி விட்டுருது. கட் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு அங்கிட்டு போயிருது. அப்புறம் பார்த்தா சேது பாக்குறாரு, என்ன திடீர்னு இங்க மட்டும் கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் ஐயோ கரண்ட் போயிருச்சே, நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள கரண்ட் இருக்கு, இங்க மட்டும் கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சந்தேகம் வருது. இந்த சாவித்திரி அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது பாக்குறாரு. வேகமா சேது உள்ள போயிட்டு பார்த்து நடந்து வா, எங்கேயும் விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்டையும் சொல்றாரு. தமிழும் மெதுவா நடந்து வெளியே நிக்கிறாங்க. அப்புறம் சேது ஈபிக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி இங்க கரெக்ட் இல்ல, கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சார் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், இப்போதைக்கு என்னால பார்க்க முடியாது, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்க எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. தமிழ் படிக்காம உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வேற பரீட்சை இருக்கு, இந்த நேரம் பார்த்து இப்படியா அந்த பாலா போன கரண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு சந்தேகம் வருது, எப்படி இங்க மட்டும் கரண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் அங்க வயர்ல போய் செக் பண்றாரு. அங்க பார்த்தா அங்க கரண்ட் வயரு கட் ஆயிருக்கு. ஓஹோ யாரோ வேணும்னே தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பை கூப்பிட்டு, மாமா என்னன்னு பாருங்க மாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. சேதுவும் கருப்பும் சேர்ந்து அதவே சரி பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த சாவித்திரி என்னடி இப்படி ஆயிருச்சு, நம்ம ஏதாவது பண்ணி இவளை படிக்க விடாம ஆக்கலான்னு பார்த்தா இந்த சேது அப்பப்ப அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழும் போய் படிக்க போயிடறாங்க. கரண்ட் வந்துருது. கருப்பு சேதுகிட்ட சொல்றாரு, மாப்பிள்ள இந்த வேலையை பார்த்தது யாரும் கிடையாது, அந்த நிக்கிறாங்களே உன் அத்தையும் அத்தை மகளும், இவங்கதான் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த வயரை அத்து விட்டுருப்பாங்க. நான் அப்பவே நினைச்சேன் என்னடா 2 பேரும் திருட்டு மொழி முழிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அங்க இருந்துதான் இந்த சாவித்திரி சித்தி வந்துச்சு அப்படின்னு கருப்பு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு கோவம் வந்துருது. வேகமா சாவித்திரி கிட்ட போயிட்டு, நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா, உள்ள புள்ளத்தாச்சி இருக்கா, அது மட்டும் இல்லாம படிக்கிறவன் தெரியும்ல, இப்ப இதுக்கு நீங்க கரண்ட கட் பண்றீங்க, உங்களெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருத்தவே முடியாது, இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சேது சாவித்திரிய புடிச்சு கத்துறாரு. உடனே சாவித்திரி என்ன சேது நீ அவளுக்கு ரொம்ப ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க, அவ நமக்கு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ எங்க கூட சண்டைக்கு வர அப்படின்னு இந்த சாவித்திரி கத்துது. அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும், ஆனா இவ வயித்துல புள்ளைய வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்படி படிக்கிறவங்கள தொந்தரவு பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சேதுவும் கண்டமணியை திட்டி விட்டுறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த அப்பத்தா அடி போடு சக்க, பாரா பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் என்னமா துடிக்கிறான் பாத்தியா அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.